ஓகே, ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்துருச்சு. 100 இன்ச். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் தான். காமிக்கிறேன் பாருங்கள். பேக்கிங்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. பபுள் ஷீட்டு, அதுக்கப்புறம் இந்த சிங்க் பண்ண ஷீட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராப்பு, ஹண்ட்ரட் இன்ச் மேனுவல் 16:9. ஆக்சுவலாக 16:9 வாங்கினா தான் தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் பார்த்தாங்கணும். 7x5 வந்து ஃபீட் கொடுத்துருக்காங்க. 6500 கொடுத்துருக்காங்க. நான் 4500 நான் வாங்கினேன். இப்படி பிக்கிறதில்ல, பிச்சுட்டு பார்ப்போம். செமையாக பேக் பண்ணியிருக்கேன்ப்பா. இதை இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கிறது தான் மேட்ரு. அப்பு டவுனு, டாப்பு டவுனு, இதுவும் பண்ணலாமா? நான் மோட்டரைஸ்டு வாங்கலையே, இது ஏன் கொடுத்துருக்காங்க? மோட்டரைஸ்டும் பண்ணலாம் போலையே. இந்த மோட்டரைஸ் தான் வந்திருக்கா தெரியலையே. மேனுவல் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாண்ட் வச்சு வைக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. எப்படியும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ப்ரொவிஷன். சரி, இதெல்லாம் மாட்டிக்கலாம். மாட்டிகிட்டே சவுத்தோட இருந்துடும். ஸோ இது வந்து எப்படின்னா மெக்கானிக்கல் செட்டப்பு. இது வந்து இப்படி இழுத்துட்டு விட்டா அப்படியே இருக்கும்ல. இழுத்துட்டு விட்டா ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. 100 இன்ச். அங்கே வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் இதுவே செம்ம பெருசு. நடந்துகிட்டே இருக்கேன். சூப்பராக இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இது எப்படின்னா ஸ்ப்ரிங் ரிட்டன் மாதிரி. சும்மா அப்படியே விட்டோம்னா சர்றன்னு கீழே தொங்கிட்டு அப்படியே இருக்கும் அப்படின்னா இல்லை. இதை இப்படி இழுத்துக்கலாம், அப்படியே லாக் ஆகும். திரும்பி லைட்டாக அப்படி இழுத்து விட்டோம்னா சர்றன்னு அப்படி போயிடும். எந்த இடைஞ்சல் இல்லாமல் சிம்பிளாக அப்படி விட்டுறலாம். ஸ்டாண்டு போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை, அசம்பிள் பண்ணணும் அவசியம் இல்லை. எடுத்து மாட்டிவிட்டோம்னா அது பற்றி சிம்பிளாக சூப்பராக இருக்கும். வரத்துக்கு தான் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப ரேர் ஐட்டம் தான் அது. எல்லாம் ரொம்ப ஈஸியாக சர்ச் பண்ணால் வந்துடாது. அசம்பிள் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ப்ரொஜெக்டர்ஸை மாட்டுறதுக்கான ஸ்டாண்டு. இதை அப்படி செவுத்தில் மாட்டிட்டு இதில் இந்த ஹுக்கு இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த ப்ரொஜெக்டரோட ஹுக்கை வந்து இதில் மாட்டிக்கணும். மாட்டிட்டோம்னா தொங்கிட்டுக்கலாம். இப்படியும் மாட்டலாம், இப்படியும் மாட்டலாம். ஸ்பேஸ் பொறுத்து. எப்படி நான் இப்படி மாட்ட போகிறேன். இப்படி மாட்டிட்டேன்னா செவுத்தில் ட்ரில் பண்ணி இதை அடித்து உள்ளே இறக்கி டைட் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்புறம் இதை மாட்டி ரொம்ப பெரிய வேலை போலையே. ஸோ இதெல்லாம் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிம்பிளாக இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு மேலே போல்ட்டு த்ரெட்டில் வந்து நட்டை போட்டு டைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சு மாட்டிக்கலாம், இதில் மாட்டிக்கலாம். ஸோ வாங்கும் போது இந்த டிஸ்டன்ஸ்லாம் பார்த்து வாங்கணும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குல்ல இந்த இடத்துக்கு. கரெக்டாக ஓரளவு. இது வந்து 100 இன்ச்சு. இது 110 இன்ச்சுனா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இந்த ஸ்பீக்கர்கிட்ட வந்திருக்கும். இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கும். 120 இன்ச்சுனா ஃபுல்லாக அடைச்சிருக்கும். ரொம்ப இடைஞ்சலாக இருந்திருக்கும். அதனால் நான் வந்து 120 இன்ச் வாங்கலை, 110 இன்ச்சும் வாங்கலை. இதனால தான் ஸ்பீக்கர் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக ஓரளவு நல்லா ஸ்பேசியஸாக வச்சுக்கலாம், பரவாயில்லன்னு அப்படின்ட்டு.
பட் வாங்கின பிறகு ஃபீல் ஆகுது, இன்னும் பெரிய ஸ்க்ரீன் தான் இருக்கும்ல அப்படின்ட்டான இடம் இல்லை. எப்படி நல்லா இருக்குல்ல? இது வந்து வச்சுக்கிட்டு லைட்டாக எப்படின்னா இப்படி அப்படி அடிச்சிட்டு இப்படி விட்டோம் அப்படின்னா அப்படியே உள்ள போய் அப்புறம் இப்படியே இழுத்துக்கிட்டு ஒரு அளவு இருக்குது, அப்படி அப்படி விட்டோம்னா கரெக்டாக அப்படின்றோம். ரொம்ப இழுத்தோம்னா அந்த மேலே பிளாக் வருது, அது ஒரு மாதிரி ஒரு லிமிட் நம்மளுக்கு தெரியும் பண்ண அது ரொம்ப இழுத்துட்டு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக அப்படி இழுத்து அப்படி விட்டோன்னா உள்ளே போதா, திரும்பி அப்படி இழுத்துட்டு அப்படி விட்டோன்னா மாட்டிக்கலாம் இன்னும். இப்போ கரெக்டாகிடுச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கு ஸ்க்ரீனை மாட்டிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு நான் வந்து ப்ரொஜெக்டரை மாட்டப்பட்ட பாடு இருக்குது பாருங்கள். இந்த ப்ரொஜெக்டருக்கு இந்த ஸ்டாண்டு வந்துட்டு ஆன்லைன்லலாம் பார்த்தோம்னா 1000 வரைக்கும் போட்டிருக்காங்க. நான் ஒர்க் பண்ணுறது கோர்ஃபீல்டு, அதனால் போயிட்டு ஒரு டிசைனை போட்டு நானே கம்பெனியில் கொடுத்து ஃபோல்டு பண்ணி ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ரகுடாக பளபளன்னு ஷைனிங்காக எஸ்எஸ்ஸில் போட்டு நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த செவுத்துக்கு சென்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, த்ரோ இருக்கணும்ல, அதையும் செக் பண்ணேன். பார்த்து பொறுமையாக பண்ணேன். ஆனால் எல்லாம் வச்சுட்ட பிறகு ஆன் பண்ணால் கரெக்டாக சென்டர் வரல. இவ்வளோ தான் இருந்துச்சு, இது மேலே ஃபுல்லாக அப்படி ஆயிடுச்சு. அதை இங்கே சென்டர் கொண்டு வர்றதுக்கு இந்த கீஸ்டோன் மேனுவல் கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் போட்டு எல்லாம் பண்ணால் பாதியில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் அதை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கீழே பின்னாடி சப்போர்ட்லாம் கொடுத்து லைட்டாக தூக்கி ஓரளவு சென்டர் கொண்டு வந்துட்டேன். இப்போ அப்படியே கீஸ்டோன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பழக்கம் கொண்டு வந்துட்டேன். ஆன் பண்ணி காமிச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், நைட்டு பார்த்தோம். அதை வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. பார்க்க அப்படியே இந்த இடம்லாம் மறந்துடுது, ப்ரொஜெக்டருங்கிறது மறந்துடுது. ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி டிவி மாதிரி தெரியுது, நல்லாயிருக்கு, செமையாக இருக்குது. நான் இந்த ஸ்க்ரீன் வாங்கின பிறகு தான், ஒயிட் ஸ்க்ரீன் வாங்கின பிறகு தான் ஃபீல் பண்ணேன். ஏலா ஸ்க்ரீன், அந்த ரிஃப்ளெக்டிங் ஸ்க்ரீன் கிரே கலர் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அது வாங்கியிருக்கலாம் அமௌண்ட்டு. இப்போ நான் வாங்கியிருக்கிறது 4500 அதே ஏஎல்ஆர் ரிஃப்ளெக்டிவ் ஸ்க்ரீனில் 10,000 ரூபாய்க்கு இருக்குது. அது நீங்கள் சிரமப்படாமல் வாங்கிருங்க, ஏன்னா இன்னும் ப்ரைட்டாக சூப்பராக காமிச்சிடும். இதில் என்ன பிரச்சனைனா, ஒயிட்டுங்கிறனால பிளாக் வந்து பிளாக்கே தெரியல, அது ஒரு மாதிரி ஒயிட்டாக தான் தெரியுது, மங்கலாக கிரேவாக தெரியுது. ஸோ அதனால் இன்னும் ப்ரைட் தெரியல உங்களுக்கு. பார்க்க தெரியாது, டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பிளாக்கே தெரியல, ஒயிட்டாக தெரியுது. ஸோ அப்போ ரிஃப்ளெக்டிங் ஸ்க்ரீன் ஏஆர்ஆர் ஸ்க்ரீன் வாங்கிட்டீங்கன்னா நல்லா டார்க்காக தெரியும், சூப்பராக இருக்கும். இதை நான் வாங்கிட்டு இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நார்மல் 2000 ரூபாய்க்கு ஸ்க்ரீன் இருக்குது, ஏஆர்ஆர் ஸ்க்ரீனு, அதை மட்டும் வாங்கி இதில் அட்டாச் பண்ணி பார்ப்போமா அப்படின்ட்டு. இது 4500, அது ஒரு 1000 வாங்கி போனால் ஒரு 5500 முடிஞ்சிடும்ல. ஆனால் இதில் ஒட்ட வைக்கணும், ஒட்டுறது மட்டும் மேட்டரில், இதுக்குள்ளே ரிட்டன் உள்ளே போகணும் சுற்றும் போது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. கண்டிப்பாக நான் வாங்க தான் போகிறேன். அதையும் வாங்கிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி எப்படி சூப்பராக இருக்கா? நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க, இடைஞ்சல் இல்லாமல் அழகாக அப்படி பண்ணிக்கலாம். எடுத்து மாட்ட வேணாம், அது செய்ய வேணாம், சூப்பராக இருக்குது. ஓகே பாய்ஸ், பார்ப்போம், பாய். இப்பொழுது அர்த்தத்தை புரிந்து கொண்டாயா? என் இளவரசர் இப்பொழுதும் உயிரோடு தான் இருக்கிறார். விரைவாக செல்வோம் நண்பா. ஐரவன் வெற்றி பெறுவதற்கு முன்பு நாம் அங்கு செல்ல வேண்டும். நமக்கு நேரம் குறைவாக உள்ளது. இருள் எப்படி சூழ்ந்திருந்தாலும் சரி.